ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. 19ஆம் வசனத்தை அனைவரும் சேர்ந்து ஒரு முறை வாசிக்கலாம். ஆமென். எசேக்கியேல் தீர்க்க தரிசன புத்தகம் 11ஆம் அதிகாரத்தை இந்த நாள்ல தியானிக்கிறோம். ஆக்சுவலா காலை ஜெப வேளையில எசேக்கியேல் தீர்க்க தரிசன புத்தகத்தை நாம் தியானித்துக் கொண்டு வருகிறோம். எருசலேமை சுற்றி இருக்கிற பர்வதங்களுக்கு விரோதமாக தீர்க்க தரிசனம் உரைக்கப்பட்டது. மலைகளிலே விக்கிரகங்களை ஏற்படுத்தி அதை வணங்குகிற அருவருப்புகளை வணங்குகிறவர்களுக்கு விரோதமாக தீர்க்க தரிசனம் உரைக்கப்பட்டது. அடுத்து எருசலேமுக்கு விரோதமாக, இஸ்ரவேலுக்கு விரோதமாக தீர்க்க தரிசனம் உரைக்கப்பட்டது. அடுத்து எருசலேமுக்கு விரோதமாக தீர்க்க தரிசனம் உரைக்கப்பட்டது. நேற்றைய தினத்துல பார்த்தோம், தேவாலயத்துக்கு விரோதமாக தீர்க்க தரிசனம் உரைக்கப்பட்டது. கொஞ்சம் கவனிங்க. தேவாலயத்துல இவன் எசேக்கியேல் எங்க இருக்கிறான்? பாபிலோன்ல இருக்கலாம். ஆண்டவர் இவனை ஆவிக்குள்ளாக கொண்டு வந்து தேவாலயம், கோயில், சர்ச் இருக்கிற ஒரு நிலைமைய காமிச்சார். அங்க இப்படி திரும்பி பார்த்ததும் அருவருக்கிற ஒரு விக்கிரகம் இருக்கிறது. எங்க? ஆலயத்துக்குள்ள சீ என்று அருவருக்க வேண்டிய ஒரு விக்கிரகம் அங்கே இருக்கிறது. சரின்னு பார்த்து ஆசாரியர்கள் யாரும் காணோம். பக்கத்துல ஒரு ரூம்ல சின்ன சத்தம் கேக்குது, ஒரு சின்ன துவாரம் தெரியுது. அது பெருசா துவாரம் போடுன்றாரு. உடைச்சு பார்த்தா அங்க ஒரு வாசல் இருக்குது. அந்த வாசல் வழியா உள்ள பிரவேசித்து போனா பாஸ்டருங்கோ, மீன், சிங்கம், பாம்பு, ஊரும் பிராணிகள், காட்டு மிருகங்கள், இந்த படத்தெல்லாம் வரைஞ்சிட்டு அதுக்கு என்ன காட்டின்னுக்கிறாங்க? தூபம் காட்டுனுக்கிறாங்க. யாரு? ஆசாரியர்கள், பாஸ்டர். எங்க? தேவாலயத்தில். ஆண்டவர் சொன்னாரு, யாருக்கு இருக்குதுன்னா, நான் 6 பேர் இருக்கிறானுங்க, எடுங்க உங்க பட்டயத்தைனாரு, வெட்டுங்கன்னாரு. வெட்டினானுங்க. யார ஃபர்ஸ்ட் வெட்டினாங்க? பாஸ்டர். நான் சந்தோஷம் பத்தியா. யார ஃபர்ஸ்ட் வெட்டினாங்க? ஆசாரியனை. வெட்டி எங்க போட்டாங்க சொல்லுங்க? பலிபீடத்துக்கிட்ட, தேவாலயத்துக்கிட்ட. நீங்க விக்கிரகத்தை வச்சு என்னுடைய ஆலயத்தை அசுத்தப்படுத்தினீங்க. நானு உங்க பெணங்களை வச்சு அதே ஆலயத்தை என்ன பண்றேன்? அசுத்தப்படுத்துறேன் அப்படின்னு ஆண்டவர் அசுத்தப்படுத்திட்டார். ஆனா ஒண்ணு நல்லா தெரிஞ்சுக்கணும், அசுத்தமான இடத்தில் கர்த்தர் இருக்க மாட்டார். அவர் எப்படிப்பட்டவர்? பாவத்தை பாராத சுத்த கண்ணன், பரிசுத்த தேவன். அவர் பாவம் இருக்கிற இடத்துல, அசுத்தம் இருக்கிற இடத்துல இருக்க மாட்டார். இப்போ என்ன நடந்தது என்பதை இதுவரையிலும் நான் சொன்னது, இதுவரையிலும் 5, 6, 7, 8, 9, 10ஆம் அதிகாரங்களிலே இருக்கிறது. ஆனால் இன்றைக்கு நாம் தியானிக்க போகிறது ஒரு முக்கியமான சம்பவம், 11ஆம் அதிகாரம். இந்த 11ஆம் அதிகாரத்துக்கு வரும் பொழுது, பின்பு ஆவியானவர் என்னை எடுத்து என்னை கர்த்தருடைய ஆலயத்தின் கிழக்கு முகமாயிருக்கிற வாசலுக்கு கொண்டு போனார். அங்கே 25 புருஷர் இருந்தார்கள். அவர்கள் நடுவே ஜனத்தின் பிரபுக்களாகிய ஆசூரின் குமாரனான யசனியாவையும் பெனாயாவின் குமாரனாகிய பெலத்தியாவையும் கண்டேன். இப்போ ராஜாக்கள் வந்துட்டாங்க. நேத்து யார பார்த்தோம்? ஆசாரியர்களை ஆண்டவர் முடிச்சாரு. இப்ப யாரு? கடைசியா லாஸ்டா யார தட்டணும்? ராஜாவை அழிக்கணும். ஒருத்தன் செத்தான். இன்னைக்கு ஒருத்தன் செத்தான். அந்த ஒருத்தன் யாருன்னு கொஞ்சம் பின்னால சொல்றேன். இந்த ராஜா, இவன் மரித்து போகிறதை நாம் இங்கே வாசிக்கிறோம். சரி, இப்போ ஆண்டவர் என்ன பண்றாரு? என்னை நோக்கி மனுபுத்திரனே, இவர்கள் இந்த நகரத்துல அக்கிரமமான நினைவுகளை நினைத்து துர் ஆலோசனை சொல்லுகிற மனுஷர்.
கோயில்ல ஒரு மூலையில தூபம் காட்டுறவங்க இருந்தாங்களா, ராஜாக்கள் பிரவேசிக்கிற ஒரு அறை இருக்கும். நல்லா கவனிச்சுக்கோங்க. இது ஆசாரியர்கள் பிரவேசிக்கிற அறை. அங்க ஊரும் பிராணிகளை வரைஞ்சி வச்சு என்ன பண்ணுகிறாங்க, தூபம் காட்டுனுக்குறாங்க. பக்கத்து அறைக்கு வந்தா 2 பேர் பேசின்னுக்கிறானுங்க. 25 பேர் கூட என்ன பேசின்னுக்கிறானுங்க, துர் ஆலோசனை பண்ணி கொண்டு இருக்கிறார்கள். அவங்க என்ன பண்ணுகிறாங்க சொல்லுங்க, துர் ஆலோசனை பேசிக்கொண்டு இருக்கிறார்கள். இது வீடுகளை கட்டுவதற்கு காலமல்ல என்றும், இந்த நகரம் பானை, நாங்கள் அதில் உள்ள இறைச்சி என்றும் சொல்லுகிறார்கள். இது வீடு கட்டுற நேரம் இல்ல. இந்த எருசலேம் நகரம் ஒரு பானை மாதிரி. கீழே நெருப்பு கொளுத்தி வச்சுட்டு கரியை வெட்டி எங்க போடுறாங்க, எதுக்கு, வேக வைக்கிறதுக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஆண்டவர் என்ன சொல்றாரு, இந்த நகரம் பானையானால் அந்த இவர்களுக்கு விரோதமா நீ தீர்க்க தரிசனம் சொல்லு. இஸ்ரவேல் வம்சத்தாரே, நீங்கள் இப்படி பேசுகிறது உண்டு, உங்கள் மனதில் எழும்புகிறதை நான் அறிவேன். இந்த நகரத்தில் நீங்கள் அநேகரை கொலை செய்தீர்கள், அதன் வீதிகளில் கொலையுண்டவர்களால் நிரப்பினீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆகையால் நீங்கள் கொலை செய்து அதன் நடுவிலே போட்டு விடப்பட்டவர்களே இறைச்சியும் இந்த நகரம் பானையுமாமே. 7ஆம் வசனத்திலே, உங்களையோ அதற்குள் இராதபடி புறம்பாக்குவேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். கொஞ்சம் கவனிங்களேன், எல்லாம் கொஞ்சம் கவனிங்க. நம்ம எங்க இந்திய நாட்டுல இருக்கிறோம்ல, நம்ம நாட்டையே குறை சொல்றது. இந்தியாவில் ரோடு சரியில்லை, லைட் சரியில்லை, கரண்ட் சரியில்லை. ஆமா தானே, ஆமாவா இல்லையா? இந்த சோத்தை யார் துண்ணுவான் வீட்டுல? ஆமா, ஹோட்டல்ல ருசி ருசியாத்தான் இருக்கும். சாப்பிட்டு முடிச்சிட்ட பிறகு என்ன கட்டணும், பில்லு கட்டணும். வீட்டுல கூட பில்லு கட்டு, ருசி ருசியா செஞ்சு போடலாம். நாம அனுபவித்து கொண்டிருக்கிறதையே குறை சொல்லுகிறவர்கள். அதாங்க பாயிண்ட். அனுபவிச்சுங்கிறதையே குறை சொல்றது. ஏன்னாட்டா அவர் எனக்கு செஞ்சுட்டாரு, ஆண்டவர் மேலேயே வந்துக்கிறது. நம்ம எல்லாம் ஏமாத்துறோம். ஏன்னாட்டம் ஆண்டவர் செஞ்சுட்டார், என்னாட்டம் ஆண்டவர் பார்த்துட்டார். உன்னை உயிரோட வச்சதே தப்பு, அப்படி பேசுற உன்னை பேச வச்சதே தப்பு. 4 பல்ல புடிங்கிட்டு இருக்கணும், வார்த்தை வெளியே வந்திருக்காது. நல்லா பல்லையும் புடிங்கிட்டு இருக்கணும். பொக்க வாயில என்ன பேசியிருப்ப, கண்ணு தெரியாம பண்ணிட்டுக்கணும், இல்லைன்னா காது கேட்காம பண்ணிட்டுக்கணும். உன்னை கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். ஆண்டவருடைய நன்மையை அனுபவித்து கொண்டே அவர் எனக்கு என்ன செய்தார் என்கின்ற பேசுகிற ஜாதி இது. இந்த தேசம் பானை, நாங்கெல்லாம் அதுல இருக்கக்கூடிய இறைச்சிகள்னு சொல்றீங்க. ஆமா தானே, நீங்க தானே கொன்றீர்கள். உங்களை இந்த தேசத்தை விட்டு துரத்துவேன். உங்களுக்கும் இந்த பானைக்கும் என்ன இல்லை, சம்பந்தம் இல்லை, அவர்களுக்கு விரோதமாக. ஆகையால் நீங்க உங்களையோ அதற்குள் இராதபடிக்கு புறம்பாக்குவேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். 8ஆம் வசனத்துக்கு வரும் பொழுது, பட்டயத்துக்கு பயப்பட்டீர்கள், பட்டயத்தையே உங்கள் மேல் வரப்பண்ணுவேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். நான் உங்களை அந்த பட்டணத்துக்குள் இராதபடிக்கு புறம்பாக்கி உங்களை அந்நியரின் கையில் ஒப்பு கொடுத்து உங்களின் நியாய தீர்ப்புகளை நிறைவேற்றுவேன். பட்டயத்தால் விடுவீர்கள், இஸ்ரவேல் தேசத்தின் எல்லையிலே உங்களை நியாயத்தீர்ப்பேன். அப்பொழுது நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள். பட்டயத்துக்கு விழுவீர்கள். நீங்க எந்த பட்டயத்தை எடுத்து மற்றவர்களை கொன்று குவித்தீர்களோ அதே பட்டயத்துக்கு விழுவீர்கள். பட்டயத்துக்கு பயப்படுகிற நீங்கள் பட்டயத்துக்கு விழுவீர்கள். இது பானை, உள்ள இருக்கிறதெல்லாம் பெணங்கள் சொல்ற உங்களை இந்த பானையை விட்டு, இந்த தேசத்தை விட்டு துரத்துவேன், உங்களை சிதறடிப்பேன் ஆண்டவர் சொன்னார். நமக்கு யோசிக்கலாம், என்ன இது ஞாயிற்றுக்கிழமை வந்தா பானை போனோம், இப்படி இதுக்கே இப்படி வருத்தப்பட்டீங்களே, நேற்று காலையில முந்தா நேற்று காலையில எல்லாம் வந்திருந்தா என்ன சொல்லி இருப்பீங்க.
இதுக்கு தான் ஐயா நாங்க வர்றதில்லைன்னு வராதவங்க எல்லாம் சந்தோஷப்படுறாங்க. ஆமா தானே? தெரியும் எங்களுக்கு முன்னதாகவே, அதனால தான் நாங்க வர்றதில்லைன்னு. வராத போனீங்கன்னா உங்களுக்கு வர வேண்டியது வராது போயிடும். சோத்திரம். ஆண்டவரை தேடும் பொழுது அவர் நமக்கு தென்படுகிற தேவனாயிருக்கிறார். கர்த்தர் சொல்லுகிறார், நீங்கள் உங்களையோ அந்த பட்டணத்தில் இராதபடிக்கு புறம்பாக்குவேன். இந்த நகரம் உங்களுக்கு பானையாய் இருப்பதும் இல்லை, நீங்கள் அதில் உள்ள இறைச்சியாயும் இருப்பதில்லை. இஸ்ரேல் தேசத்தின் எல்லையிலே உங்களை நியாயம் தீர்ப்பேன். நன்மையை அனுபவிச்சுக்கினே, கவனிக்கிறீங்களா எல்லாம்? நன்மையை அனுபவிச்சுக்கினே அந்த நன்மையை குறை சொல்றது, ஆண்டவர் அதை பொறுத்துக்க மாட்டாரு. ஆண்டவர் அதை பொறுத்துன்னு இருக்க மாட்டாரு. பொறுத்துன்னு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. பொறுத்துன்னு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. நல்லா புரிஞ்சுக்குங்க. நன்மையை அனுபவிச்சுக்குன்னு அந்த நன்மையை குறை சொன்னா இருக்காத போயிடு. அதுதான் ஆண்டவர் சொல்ற, ஒன்னு துரத்தினுவேன் போ, போயிட்டு பஞ்சம் பொழிக்கிறதுக்கு போ, இன்னொரு வீட்டுல அடிமையா தண்ணி வாரி ஊத்துறதுக்கு போ, இன்னொருத்தர் வீட்டுல சாமான் கழுவுறதுக்கு போ, இன்னொரு வீட்டை பெருகிறதுக்கு போ, அடிமையா போ. உன் பெண் பிள்ளைகள் ஆண் பிள்ளைகள் ஏலத்திலே விடப்படட்டும். அதுதான் நடந்துச்சு. சரியா 15-16 வயசு பெண் பிள்ளைய முச்சந்தியில கூட்டின்னு வந்து நிக்க வச்சு ஏலம் விடுவாங்க. எவனோ ஒருத்தன் உன் பெண் பிள்ளையை ஏலத்துக்கு எடுத்துக்கொண்டு போய் அவளுடைய வாழ்க்கையை சீரழிப்பான். விட்டுக்கொடு. எனக்கு பயந்து விக்கிரகத்தை வெறுத்து என் கட்டளைகளுக்கு கை கொண்டு நடக்க உனக்கு இஷ்டம் இல்லை இல்லையா? போ வெளியே. அங்க போனா தான் உனக்கு தெரியும் அங்கே இருக்கிற சுமை, அங்கே இருக்கிற பாரம், அங்கே இருக்கிற வேதனை. அங்க போனா தான் உனக்கு தெரியும். புற ஜாதி தேசத்துக்கு போனா தான் தெரியும். என் கட்டளையின்படி நடவாமலும் என் 12ஆம் வசனத்துல என் நியாயங்களின்படி செய்யாமலும் உங்களை சுற்றிலும் இருக்கிற புறஜாதிகளுடைய முறைமைகளின்படியே செய்த நீங்கள் இப்பொழுது நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள். 2 முறை, 2வது முறை நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வேன். 13ஆம் வசனம் எல்லாம் சேர்ந்து வாசிக்கலாமா? டர்னிங் பாயிண்ட் வருகிறது. 13ஆம் வசனம், நான் இப்படி தீர்க்க தரிசனம் சொல்லுகையில் பெனாயாவின் குமாரனாகிய பெலத்தியா செத்தான். அப்பொழுது நான் முகங்குப்புற விழுந்து மகா சத்தமாய், கர்த்தராகிய ஆண்டவரே தேவரீர் இஸ்ரவேலில் மீதியானவர்களை சர்வ சங்காரம் செய்வீரோ என்று முறையிட்டேன். ஒருத்தங்கிறான் குரல் எழுப்புறதுக்கு, ஒருத்தங்கிறான் கெஞ்சி கேட்கறதுக்கு, ஒருத்தங்கிறான் முறையிடுறதுக்கு. அவனே அதை சொல்றான் என்னன்ட்டு. அந்த ராஜா செத்தான். அவன் பேர் என்ன? பெலத்தியா செத்தான். அவன் செத்ததும் இவன் ஆண்டவர்கிட்ட முறையிடுறான். ஆண்டவரே, கர்த்தராகிய ஆண்டவரே தேவரீர் இஸ்ரவேலில் மீதியானவர்களை சர்வ சங்காரமாய் செய்வீரோ என்று முறையிட்டான். அங்கத்தான் நம்ப வரோம். தேசத்திலே எப்பேற்பட்ட பாழ்கடிப்புகள் நடக்கும் பொழுது ஆண்டவரிடத்திலே முறையிடுவதற்காக கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். தீர்க்கதரிசிகளாய் தெரிந்து கொண்டு இருக்கிறார். அல்லேலூயா. இந்த முறையிடுதல் வந்ததும் கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி, மனுபுத்திரனே, நீங்கள் கர்த்தரை விட்டு தூரமாய் போங்கள். எங்களுக்கு இந்த தேசம் சுதந்திரமாக கொடுக்கப்பட்டது என்று உன் சகோதரருக்கும் உன் குடும்பத்தாருக்கும் உன் பந்து ஜனங்களுக்கும் இஸ்ரவேல் வம்சத்தார் அனைவருக்கும் எருசலேமின் குடிகள் சொல்லுகிறார்கள். கர்த்தர் எங்களுக்கு கொடுத்த தேசம் என்று சொல்லுகிறார்கள். ஆகையால் நான் அவர்களை தூரமாக புறஜாதிகளுக்குள்ளே துரத்தி இருந்தாலும், இவன் ஒருத்தன் ஜெபம் பண்ணதுனால, இந்த தீர்க்கதரிசி ஒருத்தன் ஜெபம் பண்ணதுனால கர்த்தர் எப்படி தீங்கை மாற்றுகிறார் என்று அடுத்த வார்த்தைகளிலே கவனியுங்கள். ஒரு ஆள் ஜெபம் பண்ணதுனால கர்த்தர் எப்படி தீங்கை மாற்றுகிறார். நான் அவர்களை தேசங்களிலே சிதறடித்திருந்தாலும், கொஞ்சம் முன்னால சிதறடிப்பேன், வெட்டுவேன், குத்துவேன்னு பேசினவரு இப்ப என்ன சொல்றாரு? நான் அவர்களை தேசங்களிலே சிதறடித்திருந்தாலும், நான் அவர்கள் போன தேசங்களில் அவர்களுக்கு கொஞ்ச காலத்துக்கு பரிசுத்த ஸ்தலமாய் இருப்பேன் என்று
கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார் என்று சொல். ஆண்டவர் மனசு மாறிடுச்சு, கோபம் தணிஞ்சு போயிடுச்சு, அவருடைய கோபம் குறைஞ்சு போயிடுச்சு. முழுசா இல்லாம போல, கோபம் என்ன ஆயிடுச்சு, குறைஞ்சு போச்சு. நீங்க எங்க சிதறுண்டு போறீங்களோ அங்க உங்களை பரிசுத்தப்படுத்துவேன், அங்க உங்களுக்கு நான் பரிசுத்தமாய் இருப்பேன், அங்க உங்களை நான் காத்துக்கொள்வேன். ஆண்டவர் சொல்றார், ஆண்டவர் உரைக்கிறார் என்று சொல். ஆதலால் நான் உங்கள் ஜனங்களிடத்திலிருந்து சேர்த்து நீங்கள் சிதறிக்கப்பட்ட தேசங்களிலிருந்து உங்களை கூட்டிக் கொண்டு இஸ்ரவேல் தேசத்தை உங்களுக்கு கொடுப்பேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார் என்று சொல்லு. கவனிங்க, ஏற்கனவே இவங்க எந்த காலத்துல இருக்கிறாங்க, அடிமைகளாய் விடப்பட்ட காலத்துல இருக்கிறார்கள். இவன் இப்ப இந்த எசேக்கியேல் தீர்க்கதரிசி எங்க இருக்கிறான், பாபிலோன்ல அடிமையாக்குறான். ஆவிக்குள்ளாகி கர்த்தரவனை எருசலேமுக்கு கொண்டு வந்திருக்கிறார். அங்கிருந்து சொல்லுகிறார், உங்களை மறுபடியுமாக நான் எங்க கொண்டு வருவேன், எருசலேமுக்கு திரும்ப கொண்டு வருவேன், உங்கள் தேசத்துக்கு உங்களை திரும்பவும் கொண்டு வருவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று சொல்லு. அவர்கள் அங்கே வந்ததும் ஒரு வேலை செய்யணும், எருசலேமுக்கு திரும்பி வந்ததும் ஒரு வேலை செய்யணும். சீ என்று இகழப்படத்தக்கதும் அருவருக்கப்படத்தக்கதுமாய் இருக்கிறது எல்லாம் அதிலிருந்து அகற்றுவார். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், கிளீன் பண்ணணும். எதை தேவை, சீ என்று சொல்லத்தக்கதை, அருவருக்கப்படத்தக்கதை. விக்கிரகம் அருவருக்கப்பட வேண்டியது, அதை தூக்கி வீட்டுல எங்க வச்சுட்டோம், மூலஸ்தானத்துல வச்சுட்டோம். அதை அகற்ற வேண்டும், அதை அப்புறப்படுத்த வேண்டும். அது அருவருக்கப்படத்தக்கது, அதை நீக்க வேண்டும். அதை மட்டும் நீக்கிட்டீங்கன்னா, உங்க வீட்டுல இருந்து, உங்க உங்க சபையிலிருந்து, உங்க தேசத்துல இருந்து நீக்கிட்டீங்கன்னா, 19ஆம் வசனம், அவர்கள் என் கட்டளையின்படி நடந்து என் நியாயங்களை கை கொண்டு அவைகளின்படி செய்ய நான் அவர்களுக்கு ஏக இருதயத்தை தந்து அவர்கள் உள்ளத்தில் என்ன பண்ணுவேன், புதிய ஆவியை கொடுப்பேன். முக்கியமான இந்த எத்தனை பேருக்கு தெரியும், ஜெபம் பண்ணிக்கிறோம், ஆண்டவரே கல்லான இருதயத்தை எடுத்து போட்டு சதையான இருதயத்தை தாரோம், ஜெபம் பண்ணிக்கிறோம். அது இங்க இருக்குதுன்னு எத்தனை பேருக்கு தெரியும்? அப்படியே காத்துல அடிச்சு விட்டோம், எங்கோ கேட்ட கதை. அது இங்கத்தான் இருக்குது. ஆண்டவர் என்ன பண்ணணும், விக்கிரக நன்றியை மறந்து, ஆண்டவர் செய்த நன்றியை மறந்து, ஆண்டவரை வைக்க வேண்டிய இடத்துல வேற காரியத்தை வச்சு வணங்கணுமே, அந்த விக்கிரகத்தை சீ என்று அருவருத்து அதை தூக்கி போடுகிற அந்த ஏக இருதயத்தை, கல்லான இருதயத்தை எடுத்து போட்டு சதையான இருதயத்தை கர்த்தர் நமக்கு தரு. என்ன கேட்டீங்கன்னா, இது மட்டும் உனக்கு வந்துருச்சுன்னா, எது சதையான இருதயம் வந்துருச்சுன்னா, நான் சொல்றேன், யூ வில் பி ஆல் ரைட். அப்ப இவ்வளவு நாள் நாட் ஆல் ரைட்னா உனக்கு இருக்கிறது என்ன இருதயம்? சத்தமா 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 கல்லான இருதயம். நம்மளுக்கு வாயில வாஸ்து சரியில்லை, நம்ம வாய் சில நேரத்துல சரிகிறது இல்லை. எப்படின்னு கேளுங்க. பாஸ்டர்ஸ் மீட்டிங்ல பங்கார்பேட்டுக்கு போய் பாஸ்டருங்க என்ன நினைட்டுக்கிறாங்க, முன்னெல்லாம் 3 நாளும் கறி குத்தாரு, இப்போ ஒரு முறை தான் பழைய சோர்லயே பொங்கல் செஞ்சு போடுறாங்க. இப்படியெல்லாம் சில பாயிண்ட்டுங்க சொல்லிட்டுக்கிறாங்க. முக்கியமான தலைவர்கள் ஒரு 4-5 பேர் என் கூட இருக்கிறப்போ, அது சரி முன்னெல்லாம் இந்த மாதிரி இப்ப இல்லை, இந்த மாசம் எல்லாத்தையும் மாத்திட்டேன், பூரி முதற்கொண்டு சாப்பாடெல்லாம் நல்லா, இதுல நிறைய பேர் பார்ப்பாங்க, சாப்பாடு ஸ்டாண்டர்ட் மாத்திட்டோம், செலவு அதிகமாச்சு குத்துட்டோம். நீங்க என்ன மாறுனீங்க? நீங்க என்ன மாறுனீங்க? உங்களுக்குள்ள என்ன மாற்றம் வந்துச்சு? ஒரு ஹோட்டலுக்கு போறோம், சாப்பிட்றோம், சர்வ் பண்றவன் நல்லா நமக்கு சர்வ் பண்ணான்னா என்ன கொடுக்குறோம் சொல்லுங்க? டிப்ஸ். அவன் நல்லா சர்வ் பண்ணான்னா எவ்வளவு கொடுக்குறோம்? ஒரு 100 ரூபாய். அவன் ரசம் எத்தனை வரலன்னு வச்சுக்கோங்களேன், 10 ரூபாய். நீங்க சாப்பாடு நல்லா இல்லைன்னீங்க, இப்ப நான் நல்லா சர்வ் பண்ணிட்டேன், டிப்ஸ் கொடுக்கறதாவே நினைச்சுக்கோங்க, என்ன கொடுத்தீங்க?
என்கிட்ட பேச மூஞ்சி இருக்குமா? நெக்ஸ்ட் பதில் சொல்ல முடியுமா? அதுதான். எதையும் பேசி என்ன பண்ணாதீங்க, மாட்டிக்காதீங்க. நானே இப்படின்னா ஆண்டவர் எப்படி நன்மையை வாரி வாரி வழங்கிக்கிறார் உனக்கு, உன் குடும்பத்துக்கு. 10 வருஷத்துக்கு முன்னால நீ எப்படி இருந்தா யோசித்து பாருன்னு கேட்டா நீ மூஞ்ச எங்க வச்சுக்குவ? 20 வருஷத்துக்கு முன்னால உன் நிலைமைய பாருன்னு கேட்டார்னா அவருக்கு என்ன பதில் சொல்வாய்? ரொம்ப நாள் வேணாம், இந்த 20 வருஷத்துல எப்படி உன்னை கர்த்தர் ஆசீர்வதிச்சு வச்சிருக்கார், இந்த 10 வருஷத்துல எப்படி ஆசீர்வதிச்சு வச்சிருக்கார், இந்த 5 வருஷத்துல எப்படி ஆசீர்வதிச்சு, போன வருஷத்துக்கு இந்த வருஷத்துக்கு இருக்கிற வித்தியாசத்தை பார். இவ்வளவாய் உன்னை ஆசீர்வதித்து என்ன பண்ணிக்கிறாரு? உயர்த்தி வச்சிருக்காரு. அப்ப இந்த வாயில எப்படி தீமையானதை சொல்ற? எப்படி சொல்ற? அது எங்க வருதுன்னா உனக்குள்ள என்ன இருதயம் இல்ல, சதையான இருதயம் இல்ல. என்ன இருதயங்குது? கல் இருக்குது, மண்ணு இருக்குது, இரும்பு இருக்குது. உன்னுடைய இருதயத்துல சாஃப்ட்னஸ் இல்ல, நன்றியுள்ள இருதயம் இல்ல, தேங்க்ஃபுல் ஹார்ட் இல்ல. ஆமா, உட்காந்தா ஏஞ்சிக்க முடியல, உட்காந்துக்கலாமா ஆசையாக்குது. இன்னைக்கு கிடியன் நீ மெசேஜ் கொடுத்துரு, நான் கொஞ்சம் படுத்துக்கிறேன் போயிட்டுன்னு சொல்லாமான்னு தோணுச்சு. காலையில ஜபம் முடிச்சுட்டு இங்கே உட்காந்து இப்ப வரலாம், ஆராதனை கூட ஏஞ்சிக்க முடியல. ஆனா பலவீனத்தையே சொல்லி சாத்தானை மகிமைப்படுத்த கூடாது, நிக்க வச்சாரு. அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவர். எனக்கு சுகர் வந்துச்சு, எனக்கு பிபி வந்துச்சு, எனக்கு தைராய்டு வந்துச்சு, எத்தனையோ நோய் வந்துச்சு. நான் இப்போ உன்னை தூக்கலையா இப்ப வரல வச்சுக்கிறாரு. அதுக்கு ஆண்டவர் இந்த சுவாசம் எடுத்து விடுறல்ல, அதுக்கு ஆண்டவருக்கு நன்றி சொல்லிடேன். கொஞ்சம் கொஞ்சமா சுகர் கண்ட்ரோலுக்கு வருது, பிபி கண்ட்ரோலுக்கு வருது. டாக்டர் கிளிஃபர்ட் குமார்னு ஒரு பெரிய ஊழியக்காரர், நிறைய பாடல்கள் எழுதியிருக்கார். த்ரோட் கேன்சர் வந்துட்டு அவருக்கு சர்ஜரி நடந்துச்சு. அப்புறம் ஒரு லங்ஸே இல்லை அப்படின்னு யோசிச்சவும் பண்ணாராம். ஆண்டவரே ஒரு லங்ஸே இல்லையாமே, ஒண்ணு தங்குதாமே, எப்படி ஆண்டவரேன்னு. ஆண்டவர் சொன்னாராம், ஒத்த லங்ஸ்ல 25 வருஷம் வச்சிருந்தா உனக்கு என்ன கவலை, நீ ஒழுங்கு மாதிரியா பாட்டு பாடின்னு ஊரெல்லாம் போய் நான் நல்லவர்னு சொல்லணும் வாடினாராம். அற்புதமான ஒரு சாட்சி அது. பல பாடல்கள் அவருக்கு ஆபரேஷன் ஆன பிறகு, அந்த நோய் வந்த பிறகு ஆண்டவர் அவரை பயன்படுத்தினார். நல்லா கேட்டுங்க, நம்முடைய நோய் பலவீனத்தை பெருசுப்படுத்தாதீங்க. அது இருக்கட்டும், ஒரு மூலையில இருக்கட்டும். தொடப்பம் வீட்டுக்கு தேவையா இல்லையா சொல்லுங்க? மரம் தேவையா இல்லையா? ஃபுட்மேட் தேவையா இல்லையா? இதெல்லாம் தேவையில்லைன்னு வெளியே போட்டுருவியா? இல்ல, அது ஒரு மூலையில இருக்கட்டும். அப்படி இருந்துட்டு போதா, தேவைப்படுறப்ப எத்தனை பண்ணலாம், பெருக்கலாம். மாத்திரை டப்பா வேணாவா, வேணும் இருக்கட்டும், அது ஒரு மூலையில இருக்கட்டும். தூக்கி தலைமையில வச்சு சுமக்காத. அப்படியே மாத்திரை டப்பாவே வாழ்க்கையா? அது இல்ல, அதுக்கு மேல ஒரு வாழ்க்கை இருக்கிறது. அந்த மாத்திரையில கிடைக்காத சுகம் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையில கிடைக்கும். அவர் சுகப்படுத்துகிறவர். ஆக என்னன்னா, கல்லான இருதயம் நன்றி கெட்ட வார்த்தையை சொல்லுது. அதுதான் ஆண்டவர் கோவம் வந்துடுது. அதனால தான் என்ன பண்றாரு, வீட்டை விட்டு துரத்திடுறாரு. மாறாக அப்பா கிட்ட போயிட்டு, ஆண்டவரே எனக்கு இந்த என் தகப்பனே, என் ஆண்டவரே நன்றி. எதுக்காக நன்றி? கொடுத்த சுகத்துக்காக நன்றி, கொடுத்த பலத்துக்காக. கொஞ்சம் சுகர் ஜாஸ்தி ஆயிட்டு கண்ட்ரோல் வச்சுக்கோங்கப்பா. அவர் சொல்றாரு, எண்ணெயில பொறிச்சத சக்கரை கம்மி பண்ணியோ. அதெல்லாம் நான் சாப்பிட்டே இருப்பேன், கண்ட்ரோல் மட்டும் வேறனா எப்படி வரும்? சிலவற்றை என்ன பண்ணணும், விட வேண்டும். இந்த கல்லான இருதயம் தான் நம்மள முறுமுறுக்க வைக்குது. கல்லான இருதயம் தான் புறங்குற வைக்குது. இந்த கல்லான இருதயம் தான் பழித்து பேச வைக்குது. அதை கொஞ்சம் பிடிங்கி தூரம் போட்டுட்டு சதையான இடத்தை வச்சு பாருங்களேன், தேங்க்ஃபுல் ஹார்ட்டா அது மாறிடும். சதையான இருதயம் எப்படி மாறிடும்? நன்றியுள்ள இருதயமா மாறிடும். எதுக்கும் நீ வருத்தப்பட வேண்டிய அவசியம் இருக்காது. ஆண்டவர் என்ன பண்றாரு, கல்லான அவங்களுக்கு ஏக மனதை கொடுத்து கல்லான இருதயத்தை எடுத்து போட்டு சதையான இருதயத்தை அவர்களுக்கு அருள்வேன். 20ஆம் வசனம் எல்லாம் சேர்ந்து சொல்லுங்க. மொத்த முறையா 11 அதிகாரம் கழிச்சு மொத்த முறையா 20ஆம் வசனம் என்ன?
10 அதிகாரத்துல இந்த வார்த்தை இல்ல. எசேக்கியேல்ல நல்லா கேட்டுக்குங்க. எத்தனை அதிகாரம் ஆச்சு? 10 அதிகாரம் ஆச்சு. முறையா 11ஆம் அதிகாரத்துல இப்பதான் ஆண்டவர் மனம் மாறி கர்த்தர் சொல்றாரு என்னான்னு, அவர்கள் நான் அவர்கள் எப்போ சீ என்று அருவருக்கப்பட வேண்டிய விக்கிரகத்தை விலக்கின பிறகு நீங்கள் என் ஜனமாய் இருப்பீர்கள், நான் உங்களுடைய தேவனாய் இருப்பேன். ஆனாலும் சீ என்று இகழப்படத்தக்கதும் அருவருக்கப்படத்தக்கதுமான தங்கள் இருதயத்தின் இச்சையிலே எவர்கள் நடக்கிறார்களோ அவர்களுடைய வழியின் பலனை அவர்கள் தலையின் மேல் சுமர பண்ணுவேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். 22ஆம் வசனத்துக்கு வரும் பொழுது, கேருபீன்கள் தங்கள் சட்டைகளை விரித்து எழும்பின, சக்கரங்கள் அவைகளுக்கு அருகே சென்றன, இஸ்ரவேலின் தேவனுடைய மகிமை அவைகளின் மேல் உயர இருந்தது. கவனிங்க, முடிச்சிட்டேன். கவனிங்க, ஃபர்ஸ்ட் எருசலேம் தேவாலயத்தினுடைய வாசல் கிட்ட வந்தார். இப்போ இந்த கனவு, இந்த தரிசனம் பழச நினைவு கூறுகிறான். என்ன? 4 முகங்கள், சிங்க முகம், கழுகு முகம், 4 மூலையில ஒவ்வொன்றுக்கும் சக்கரம், வெளியே ஒரு சக்கரம், உள்ள ஒரு சக்கரம், அதுக்கு மேல கேருபீன்கள், அதுக்கு மேல ஒரு சிங்காசனம், இடுப்புக்கு கீழே நெருப்பு, இடுப்புக்கு மேல தழல் உடைய ஒருவர், மனுஷகுமாரன் சாயலில் உடையவர். இதெல்லாம் அதிகாரத்திலே படிச்சது. அதை திரும்ப இங்க நினைவு கூறுகிறான். அப்படிப்பட்ட அந்த காட்சி மறுபடியும் வருகிறது. முக்கியமான வசனம் 23ஆம் வசனம், எல்லாம் சேர்ந்து வாசித்துருங்க. கர்த்தருடைய மகிமை நகரத்தின் நடுவில் இருந்து எழும்பி நகரத்துக்கு கிழக்கே இருக்கிற மலையில் போய் நின்றது. கைகளை தட்டி ஆண்டவருக்கு ஏன் கை தட்டணும்? ஜோர தட்டுங்க சொல்றேன். சாலமோன் கட்டின தேவாலயத்திலையும் ஆசரிப்பு கூடாரத்திலையும் கேண்டில் கிடையாது, லைட் கிடையாது, டார்ச் கிடையாது. சாலமோன் கட்டின தேவாலயத்திலையும் சரி, மோசே எழுப்பின ஆசரிப்பு கூடாரத்துக்குள்ளவும் சரி, மகா பரிசுத்த ஸ்தலத்துல லைட் கிடையாது. ஆசாரியனே உள்ள எல்லாத்தையும் எடுத்துன்னு போனோம், அவனே வெளியே எடுத்துன்னு வரணும். ஆனா இது எப்ப வந்துச்சு? உள்ளோ மெனோரா, இதுக்கு பேரு கேண்டில் ஸ்டிக். எப்ப வந்துச்சு? சாலமோன் கட்டல தேவாலயத்திலையும் இது இல்ல, மோசேயினுடைய ஆசரிப்பு கூடாரத்திலையும் இது இல்ல. இது எப்ப வந்துச்சு? எசேக்கியேலுக்கு பிறகு வந்துச்சு. என்ன நடந்துச்சு? நீங்க விக்கிரகத்தை எடுத்துன்னு வந்து இங்க வச்சிங்க இல்ல, நான் போறேன், ஆண்டவர் கோச்சின்னு போயிட்டாரு. நான் மறுக்கிறீங்க? ஆமா, உன் வீட்டுல ஆண்டவருக்கு ஒரு மூலையில இடம் குத்துட்டு விக்கிரக ஆராதனைக்கு ஒரு மூலையில இடம் குத்தியானா அது இருக்கும், அவர் கோச்சின்னு போயிடுவாரு. அது இருக்கும், உன் கூடவே இருக்கும். வறுமையா மாத்தோம், உன்னை பசியில வாட்டும், நோயில வதக்கி எடுக்கும். எது? நீ வச்ச சொல்லுங்க விக்கிரகம். ஏன்னா அவர் என்ன பண்ணிட்டாரு? கோச்சின்னு போயிட்டாரு. எங்க குத்துதா, இடிக்குதா, நல்லா இடிக்கிட்டோம், அவர் கோச்சின்னு போயிட்டாரு. உண்மையா இது நடந்துச்சு. சாலமோன் கட்டின தேவாலயத்திலிருந்து அவருடைய மகிமை புறப்பட்டு கிழக்கே இருக்கிற மலை மேல போயிருச்சு. அப்போ மகா பரிசுத்த ஸ்தலத்துல இந்த லைட் போயிடுச்சு. பாவ நிவர்த்தி செய்யற நாள் ஆசாரியன் உள்ள போனோம் இல்ல, இருட்டிலையா வேலை செய்ய முடியும்? புதுசா ஒண்ணு கண்டுபிடிச்சாங்க. அதுதான் என்ன? 7 குத்து விளக்குகளை கொண்ட மெனோரா. இதை எடுத்துன்னு போய் வச்சாரு டேபிள் மேல. ஃபர்ஸ்ட் இந்த வெளிச்சத்துல ஊழியம் பண்ணாரு. சரி, அங்க போன அதுக்கு என்ன ஆச்சு? கிழக்கில இருந்த மலை எது? ஒலிவமலை. இந்த 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 வெளிச்சம் போய் மறைஞ்சிருச்சே, அது எந்த மலை? சத்தமா சொல்லுங்க. அந்த ஒலிவமலை யாருது? ஒலிவமலைக்கு முக்கியமான சொந்தக்காரர் ஒருத்தர் இருக்கிறாரு. யாரு? தைரியமா சொல்லுங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர் தான் சொன்னார், நான் இந்த உலகத்துக்கு ஒளியாய் இருக்கிறேன். அந்த ஒளி எங்க போயிருச்சு? வெளியே போயிருச்சு. ஆண்டவர் அங்க போயிட்டார். அந்த கெத்செமனே தோட்டத்துல தான் அவரு ஜெபம் பண்ணாரு. அங்கிருந்து தான் கலிலேயா மனுஷரே
ஏன் வானத்தை அண்ணாந்து பார்க்கிறீர்கள்? உங்கள் கண்களுக்கு முன்பதாக மேகங்களிலே எடுத்துக்கொள்ளப்பட்ட இயேசுவானவர் எப்படி எடுத்துக்கொள்ளப்பட்டாரோ அப்படியே திரும்பி வருவார்னு சொன்ன அந்த இடத்துக்கு போயிருச்சு. அப்ப எருசலேமுக்கு என்ன சொல்லுச்சுன்னா, இனி எது இல்ல, இனி இது இல்ல, மாற்றாக ஒருவர் வருகிறார். அவர் எல்லாத்தையும் என்ன பண்ணிடுவாரு? சரி பண்ணிடுவார். அவருடைய வருகையை, இயேசுநாதருடைய வருகையை வெளிச்சம் அடையாளம் போட்டு காட்டுகிறது. ஏன்னா இது நடந்த போது இவர்கள் எங்க இருக்கிறாங்க? அடிமைத்தனத்தில், பாபிலோனில் இருக்கிறார்கள். அருமையான ஆண்டவருடைய பிள்ளைகளே, நம்ம வாழ்க்கையில கூட வெளிச்சம் உள்ளக்குதா வெளியக்குதான்னு தெரியல. அவர் உள்ள இருந்தாருன்னா விக்கிரகத்துக்கு அங்க இடம் இல்லை. அவரும் நீ ஒரு பக்கம் இரு, நீ ஒரு பக்கம் இரு, நீ ஒரு பக்கம் இருன்னு 10ல் 1 11 இருக்க மாட்டார். அவர் மட்டும் இருக்குவாரு, இல்லைன்னா போயிடுவார் கோச்சிக்கு. இது ஒரு சீரியஸ் மேட்ரு. அதெல்லாம் கொஞ்சம் கவனிங்க. வீடு கட்டுறவங்க, கட்டின்னுக்கிறவங்க, பொண்ணுக்கு மாப்பிள்ளைக்கு வரன்னு பார்க்குறவங்க, பார்த்துன்னுக்கிறவங்க, அல்லது எதுக்கோ ஆலோசனை கேட்க நினைக்கிறவங்க, யாருக்கும் தெரியாம போயிட்டு பல நாள் கிட்ட கேட்டு வந்துடாதீங்க. ஃபர்ஸ்ட் அவங்க சொல்றது பலிக்காது. ஆண்டவர் இருக்கிற ஆசீர்வாதத்தை, ஆண்டவர் போனார்னா இருக்கிற எல்லாத்தையும் எடுத்துன்னு போயிடுவாரு. நம்ம வீட்டுல தெரிஞ்சோ தெரியாமலோ கண்ணுக்கு தெரியாத விக்கிரகங்க கூட வச்சுட்டு போனோம். கண்ணுக்கு தெரியாத விக்கிரங்களை கூட வச்சுட்டு இருப்போம். இது தேவன் வெறுக்கிற பகை. அது எப்படிப்பட்டது? சீ எனப்படக்கூடியது, அது அருவருக்கப்படக்கூடியது. அதை மட்டும் விலக்கி பாருங்க. அதை விழுக்கிறதுக்கு என்ன வேணும் சொல்லுங்க? சதையான இருதயம் வேண்டும். கேளுங்க, ஆண்டவரே கல்லான இருதயத்தை எடுத்து போட்டு எனக்கு சதையான இருதயத்தை தாரும்னு சொல்லுங்க. கர்த்தரை சேவிக்கிறது ஆகாததாய் கண்டால் பின்ன யாரை சேவிப்பீர்கள்? நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம். தாவீது, நான் செத்தா உன் கையில சாவற ஆண்டவரே, நீயே என் அடி, வேற யாருக்கிட்டே என்ன கொடுக்காதன்னு. அந்த மாதிரி இந்த நாள்ல ஆண்டவரே இந்த கல்லான இருதயத்தை எங்களிலிருந்து எடுத்து போட்டு சதையான இருதயத்தை தார். நான் அவர்களை ஏக சிந்தனை உடையவர்களாய் மாற்றுவேன்னு சொன்னியே, என் குடும்பத்துல ஒரு மனதை தாரும், என் வேலை ஸ்தலத்துல ஒரு மனதை தாரும், என் சபையில ஒரு மனதை தாரும், என்னுடைய சமுதாயத்துல ஒரு மனதை தாரும். விக்கிரகத்தை, சீ என்று வெறுக்க வேண்டிய விக்கிரகத்தை வெறுத்து உம்மை சிம்மாசனத்தில் அமரை வைத்து உம்மை உயர்த்தி நாங்கள் வாழ்க்கையை மகிழ்ச்சியாய் அனுபவிக்க எங்களுக்கு கிருபை தாரும் ஆண்டவரே என்று சொல்லி ஜெபிக்க வேண்டும். இனி கொஞ்சம் கொஞ்சமா ஆண்டவரு இந்த 10 அதிகாரத்துல வெறும் சாபத்தான், வெட்டுத்தான், குத்துத்தான். இனி கொஞ்சம் கொஞ்சமா ஆசீர்வாதத்தை ஒன்னொன்னா விடுறாரு. அடுத்த 48 அதிகாரத்துல ஒண்ணு மேல ஒண்ணு ஆசீர்வாதம். கடைசி அதிகாரத்துக்கு வந்தா ஒரு சிங்காசனத்துல நின்னாவே வருது ஒரு நதி. சிங்காசனத்திலிருந்து என்ன வருது? புறப்பட்டு நதி வருது. ஆரம்பத்துல கண்ணுக்கால், அப்புறம் முழங்கால், அப்புறம் இடுப்பளவு. அதை வச்சு ஃபாதர் ஒரு பாட்டே பாடிட்டாரு. அந்த நதி பாய்கிற இந்த பக்கத்துல அந்த பக்கத்துல முன்ன மரங்கள், கரையோர மரங்கள் ஏராளமாய் பாடிட்டு மட்டும் மறந்துட்டோம். ரைட்டா? கோடி கோடி மீனவர்களுக்கு அந்த நதியில என்ன உண்டாகும்? பிழைப்பு உண்டாகும். ஆரம்பத்துல பட்டணத்தை விட்டு உங்களை தொடுத்துவேன்னு சொன்னவரு நம்முடைய ஜீவ நதியை அனுப்பி உங்களை வாழ வைப்பேன்னு சொல்றாரு. இத்த ஏன் சொல்றேன்னா, இப்பவாவது அன்பரசன் ஐயா காலையில சொன்னபடி நாளைக்கு காலையில இருந்து காலை ஜபத்துக்கு வாங்கோ, எசேக்கியேல முழுசா தெரிஞ்சுக்குங்கன்றதுக்காகத்தான். இது முன்னோட்டம். எதுக்கு? இனி வரப்போகிற ஆசீர்வாதத்தின் வார்த்தைகளுக்கு. அருமையான ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த 11ஆம் அதிகாரத்துல நமக்கு ஒரு பாடம் இருக்கிறது. அது என்னன்னா, நாம கூட கல்லான இருதயத்தை நம்ம வாழ்க்கையில இருந்து எடுத்து போட்டு சதையான இருதயத்தை தாரும் ஆண்டவரே என்று
ஜெபிக்க வேண்டும். ஒரு ஒரு சின்ன ஆலோசனை. உங்களை கவலைப்படுத்துகிறது எது? யோசித்து பாருங்களேன். எதுனா அவங்கவுங்க எல்லாருக்கும் ஒன்னே இல்லை, ஒருத்தருக்கு ஒண்ணு. இதுதான் உங்களுக்கு கவலை. அந்த கவலைப்படுற விஷயத்த கர்த்தர் பார்த்துக்குவாருன்னு ஆண்டவர்கிட்ட குத்துருங்களேன். திரும்பி அந்த கவலை உனக்கு கண்ணீரை வரவழைக்காது. திரும்பி அந்த கவலை, அந்த கன்சர்ன் உனக்கு வேதனையை வரவழைக்காது. நீ சுகமாய் மகிழ்ச்சியாயிருப்ப. அப்ப அந்த பாரத்தை எடுத்து யார்கிட்ட குத்துட்டு, வருத்தப்பட்டு நீங்கள் யாவரும் நான் உங்களுக்கு அப்படி சொன்னவர் அவர் என்ன பண்ணுவாரு? தருவார். கல்லான இருதயத்தை ஆண்டவர் எடுத்து போட்டு நமக்கு கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். கேட்ட வார்த்தைகளை நினைவு கூர்ந்து எல்லாம் ஒரு விஷயம் கைகளை உயர்த்தி